found the culprit. இன்கேஸ் கிடைக்கலனா கொஞ்சம் உங்கள் ஃபோனை கொடுக்குறீங்களா? டேய் ஏன்னா உங்களுக்கு இப்போ வேணும்? நான் உங்களுக்கு ஒரு சீடியும் அது எங்கே தேடணும்னு அட்ரஸும் அனுப்புகிறேன். போய் தேடிட்டு வாங்க. இப்போ உங்க வெளியே வர வரைக்கும் வேடிக்கை பார்ப்போம். நான் போன எவிடன்ஸ்லாம் கிடைக்காது. பரவாயில்லையா? இல்லைங்க, போகிறேன், நானே போகிறேன். உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க. கொலைகாரனா? யாரா அவன்? இதெல்லாம் பத்தாது, அவனை பிடிக்கிறதுக்கு சாலிட் எவிடன்ஸ் வேணும். நீங்கள் போய் அவன் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி அவன் எங்கே இருந்தான் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரிஞ்சிட்டு வாங்க. என்ன பண்ணுறீங்க? அவர் போகிறார். போங்க. ஏய் அப்புறம் எப்படி கேட்கும்? ஆண்டவர் பார்த்து பார் சரியா? கஷ்டப்படுறவங்க கிட்ட பேச்சு கொடுத்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி பாசிட்டிவ் கொண்டு வந்துடும். சரி, விசாரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்க, வந்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. நாமெல்லாம் நினச்ச மாதிரி அவன் பாஸ்டர் அமல்ராஜ் இல்லை. இதுக்கு முன்னாடி அவன் லைட் பாபா. சரி, அந்த அசிஸ்டன்ட் 2 பேர் யாரு? அதெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது. எங்கள் 2 பேரையும் நினச்சி கதையை கேளு. சாமி இருக்காரா? சாமி பூஜையில் இருக்காரு. சாமி கொஞ்சம் பார்க்கணும். பூஜை முடிஞ்சவனும் கூப்பிடுவாங்க, வெயிட் பண்ணுங்க. வர சொல்லுப்பா அடுத்த ஆளை. பாபா உங்களை உள்ள கூப்பிட்டார், போலாங்க. பாபா உங்க பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு, சொல்லுங்க. சாமி கேட்குறாருல, சொல்லுப்பா. சாமி, எனக்கு ஒரே கடன் தொல்லையா இருக்கு சாமி. என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. நிம்மதியை தேடி தினம் தினம் ஓட வேண்டியதா இருக்கு. என் வாழ்க்கையே ஒரு இருட்டா இருக்கு. அப்பா அம்மாவை கூட வச்சு ஒழுங்கா பாத்துக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. உங்களை நம்பிதான் இங்க வந்திருக்கேன். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் சாமி. தலைவனுங்கப்பா. பாபாவை நம்பி நீங்கள் வந்தீங்கல்ல, பாபா உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. இனி உங்கள் வாழ்க்கையில் இருட்டே இல்லை. என்னப்பா பாபாவே பார்த்துட்டு இருக்க? ரொம்ப நன்றி பாபா. நன்றியெல்லாம் வேண்டாம். காணிக்கையா 1000 ரூபாய் வைங்க, அது 10 குழந்தைங்களோட பசியை போக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாம் பாபா பார்த்துப்பார். என்னடா போயிட்டானா? போயிட்டான். எப்பாடா எவ்வளோண்டா கண்ணை முன்ன மாதிரி நடிக்கிறது? அவனோட என் வாழ்க்கை ரொம்ப இருட்டாகுது. காசு வேணும்னா இதெல்லாம் பண்ணி தான் பாபா ஆகணும். நடிங்க. படிப்போம். ஐயோ இவனா? பாபா போன வாரம் ஏமாந்து வந்திருக்கான் பாபா. அவன் என்ன இங்கே வரான் தெரியலையே. சரி நின்று போய் பார்ப்போ. வந்துட்டான். ரைட் டேடி. யாருமையா? டேய் பாபா, இருக்குதா இன்னைக்கு ஓகே? நில்லுங்க. தாதா, அதுதான் பேசுறதுக்கு. டேய் பித்தலாட்ட பாபா, புடிக்க நீ பாயா? தேவ மாதிரி செக் தானே தர. தம்பி மரியாதை. உங்களுக்குலாம் என்னோட மானா போனாக்கு மரியாதை. தம்பி என்னப்பாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை?
ஏன் இப்படி கோவமா வந்திருக்க? யோ இறங்கி தண்ணி பாட்டு ஏதோ சந்தா லைட் இருந்துச்சு வெளிச்சம் போயிருந்துச்சுன்னா ஒரு மண்ணும் ஆகல. என்னோட 1000 ரூபாய் தான் நட்டம். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டம் தெரியுமா உனக்கு? என் 4 நாள் கூலி இது. இந்த மாதிரி இடத்த வயிற்றுல அடிச்சு சம்பாதிக்கிற நாய்க்கெல்லாம் காசோட எங்கன்னு தெரிய போகுது. தம்பி, வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுப்பா. நான் சொன்னால் அது தப்பானதே இல்லை. நீ தான் முறையாக இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யோ நீ ஆளுங்க எவ்வளோ பெரிய திருட்டு நாய்ங்க நேத்தே நான் நினைப்பேன். அந்த கோயிலாண்ட இருக்க அரச மூர்த்திகள் உட்காந்து சரக்கு சிட்டிக்கும் போதே அப்பயும் நம்மளை திட்டம் போல இருந்துச்சு. இங்க வந்து உங்களை எல்லாருமே மாற்றி ஒன்று வந்தா இங்க வந்து பேசினிருக்கேன். தம்பி, நீ உன் பிரச்சனை தெரியலன்ற ஆதங்கத்தில் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கப்பா. அதுவும் இல்லாமல் நாங்கள் குடிக்கிறது சாமியோட திருத்தத்தை மட்டும்தான். நாங்கள் போய் குடித்தோன்னு தப்பாக சொல்கிறியப்பா. நீ வேறு யாரையோ பார்த்துட்டு வந்து நாங்கள் தான் குடித்தோன்னு தப்பாக பேசிகிட்டு இருக்கப்பா. திரும்ப திரும்ப பொய்யாரா பேசிக்கிட்டு இருக்க? இந்த போலீஸ் போட்டு முடிக்க விட மாட்டேன்டா. அதுக்கு முதல்ல நீ இங்கேருந்து போனாதானடா. மொத்தவன் இங்கே கொண்டு புதைக்கிறேன்டா. ஏய் நின்றா. வேட்டியோட கசகசான்னு இருந்துச்சு. நல்ல வேலை பிடிங்கின்னு போயிட்டான். ட்ரௌசரோட காற்று ஓட்டமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு நல்லா இல்லையே பாபா. எனக்கு நல்லா இல்லையே. இதை பாருங்க. அவன் போய் ஊர் ஃபராக சொல்லிட்டான். அதுவும் இல்லாமல் அவன் போன வேகத்தில் போயிட்டு ஆக்சிடென்ட் வேறு ஆயிடுச்சு. இப்போல்லாம் என்ன தரமா பேசிக்கிறாங்க, பாபா தான் கொலை முயற்சி பண்ணார் சொல்லி பேசிக்கிறாங்க. அப்படியே போய் போலீஸ்கிட்டையும் சொல்லிட்டாங்க. போலீஸ் இப்போ நம்மளை துரத்தின்னு வந்துருக்கிறாங்களாம். வாங்க போகலாம். வாங்க பாபா ஓடிடலாம். வாங்க ஓடிடலாமா? நீங்கள் தனியாக போங்க, நான் தனியாக போகிறேன். யோ என்னடா அந்த ஆள் விட்டு போயிட்டான். விட்டு போனால் என்ன, அவன் பொட்டி அங்கே தானே இருக்குது. பொட்டி ஃபுல்லாக காசு. ஆளுக்கு பாதி பாதி எடுத்துன்னு ஓட வேண்டியது தான். அப்படியா? சூப்பர். எப்பா டே ஆளை விடுங்க, எப்பா கிளம்புறேன். அந்த கொலை முயற்சி கேஸோட அங்கேருந்து அவன் தப்பிச்சு வந்துட்டான். இங்கே வந்து பாச ராமராஜ் பேரில் ஈவ இறக்கமே இல்லாமல் நமக்கு தெரிஞ்சே 4 கொலை பண்ணியிருக்கான். நமக்கு தெரியாமல் எத்தனைன்னு தெரில. அவன் அடுத்த கொலை பண்ணுறதுக்குள்ளே நாம் அவனை பிடிக்கணும். தன்னுடைய அடையாளத்தையே மாற்றி வேற ஒரு ஆளாக எல்லாரையுமே நம்ப வச்சுருக்கான். இந்த கொலையெல்லாம் ஏன் பண்ணான், எதுக்கு பண்ணான்ற விஷயம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நாம் எது வாங்குறதா இருந்தாலும் அவன் வாயால் தான் வாங்கணும். எப்படி வாங்க போகிறோம்? அவன் இடத்துல பப்ளிக்லலாம் அவனை பிடிக்கிறது கஷ்டம். நம்ம இடத்துக்கு அவனை வர வச்சாதான் உண்மையை வாங்க முடியும். அது எப்படி? we need a plan. யோசிங்க. சார், யோசிச்சிட்டிங்களா? யோசித்தேன். சிடி கொடுத்து ஜம்ப் பண்ண சொன்னாங்கல்ல, ஜம்ப் பண்ணால் பிரச்சனை சரியாயிடுமா? ஜம்பா? அந்த கேப் டிரைவர் சொன்னாரே. அதுவா? ஒரு சீடி ஒன்று கையில் கொடுத்துட்டு அதை வச்சு ஜபம் பண்ண சொன்னாங்க. அது ஜம்ப் இல்லை, ஜபம், ப்ரேயர். நீங்கள் எதோ யோசிச்சிருந்தீங்களா? என்ன யோசிச்சிங்க? அது ஒன்றும் இல்லை, கணக்கு முடிக்கணும். மாமூல் கம்மியாக இருக்குது, அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ ஹாவ் அன் ஐடியா. என்ன? நீங்களும் நானும் அக்கா தம்பி இப்போ அவன்கிட்ட போயிட்டு சிடி வாங்கிட்டு, நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கோம், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா நாங்கள் லைஃப்பில் த்ரைவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு கூப்பிடுவோம். அவன்கிட்ட சிடி வாங்கிட்டு ஜெபம் பண்ண கூப்பிட்டா வந்துடுவான். அவன் சொல்கிறது கரெக்ட் தான். இப்படி சொல்லி கூப்பிட்டா அவன் கண்டிப்பாக வருவான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு காசு தான் முக்கியம். இப்போ அவன் முடிவு உங்கள் கையில் இருக்குது. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். சரி, ஓகே. எனக்கு ஒரு டவுட். ஆனால் என்ன டவுட்டு? உங்களை பார்த்தா என் தம்பி மாதிரியா இருக்கு. அவனை பார்த்தா கூட தான் பாஸ்டர் மாதிரி இல்லை. நம்பலை. சரி, இனிமேல் இந்த மாதிரி எதனா கேட்குறதா இருந்தா நீங்களே போய் தனியாக தேடுங்க. புரியுது. இனிமேல் எதுவும் கேட்கல. இப்போ என் ரோல் என்ன? அவன் அஸ்டன் கிட்டே கேட்டு அடுத்த மீட்டிங் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு கேளுங்க. தெரிஞ்சதுன்னா அடுத்த கொலையை தடுக்கலாம். சரி, கிளம்புங்க.
fucking body and nothing can stop us. Get ready.